அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா தென்காசி வரகனூர் ஊராட்சிக்கு தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சமீபத்தில் பார்த்தோம்னா தேசிய அளவில் இந்த பஞ்சாயத்து ராஜ் விருதுகள் அப்படிங்கிறத நம்ம குடியரசுத் தலைவர் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு மகளிருக்கான சிறப்பான திட்டங்களை செஞ்சதுக்காக நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரகனூர் ஊராட்சிக்கு ஒரு பஞ்சாயத்து ராஜ் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோவையை சேர்ந்த எஸ் குளம் கீரநத்தம் ஊராட்சி கிராமத்துல பார்த்தோம்னா தன்னிறைவான உள்கட்டமைப்பு என்ற கருப்பொருளுக்கு கீழே சாதனை புரிந்த இந்த ஒரு கிராமத்துக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஏன்னா நிறைய கருப்பொருட்களுக்கு கீழே தான் விருதுகள் வழங்கப்படுது. அந்த வகையில நமக்கு கீரநத்தம் ஊராட்சிக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வரகனூர் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆளுமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், வறுமை ஒழிப்பு, உணவு, கல்வி, குழந்தைகள் நலன், இந்த மாதிரியான விஷயங்கள் சிறந்த நடைமுறைகளை மேற்கொண்டுவதற்காக இவங்களுக்கு தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையான மகளிர் உள்ளடக்கிய வளர்ச்சியில் தேசிய அளவில் பார்த்தோம்னா இவங்களுக்கு 3வது இடம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதனால 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அப்படிங்கிறதும் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதான் முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா உணவு வீணாவதை தடுப்போம் அப்படின்னு சொல்லி உணவு அந்த ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு ஆண்டுக்கே பார்த்தோம்னா 140 கோடி டன் உணவுப் பொருட்கள் வீணாகுவதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீணாகப்படக்கூடிய பொருட்களின் சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா உற்பத்தி அளவுல 17% அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சராசரியா பார்த்தோம்னா 1 டன் அரிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1500 பேருக்கு உணவளிக்கலாம். இந்த மாதிரி 140 கோடி டன் அளவுக்கு வீணாகக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம 85 கோடி பேருக்கு உணவளிக்கலாம். வீணாகக்கூடிய உணவுகளை வச்சு 85 கோடி பேருக்கு உணவளிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்ல வராங்க. சரியா? எதனால உணவு வீணாகிறது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுமதி இறக்குமதி காரணத்தினால நமக்கு அங்க ஆகக்கூடிய லீக்கேஜஸ், அதே மாதிரி இந்த எலி போன்ற விஷயங்கள்னாலேயே பார்த்தோம்னா 24 முதல் 26 லட்சம் டன் உணவுப் பொருட்கள் வீணாகுவதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு தேவைக்கு அதிகமான உணவுப் பொருட்களை வீட்டில இருந்து தூக்கி எறிகிறோம் இல்லையா? ஸோ அதனாலையும் ஒரு வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆகுது. இந்த வேஸ்டேஜஸ் அப்படிங்கிறதுல இந்தியா அண்ட் சைனா பார்த்தோம்னா டாப் 2 கண்ட்ரிஸா இருக்காங்க. ஓகேங்களா? சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு 9 கோடி டன் உணவுப் பொருட்கள் வீண் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நமக்கு இந்தியா 6.8 கோடி டன் உணவுப் பொருட்களை வீணடிக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு தனிநபர் எவ்வளவு உணவுப் பொருட்களை ஒரு நாளைக்கு வீணாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுல நமக்கு இங்கிலாந்து 78 கிலோ, அமெரிக்கால 66 கிலோ, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு தனிநபர் 55 கிலோ உணவுப் பொருட்களை வீணடிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலக பசி அட்டவணையில் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 127. ஆனா நம்ம வீணடிக்கக்கூடிய ஒரு தனிநபர் வீணடிக்கக்கூடிய உணவின் அளவு பார்த்தோம்னா 55 கிலோவாக இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13.7% பேர் ஊட்டச்சத்து குறைபாடுனாலே பாதிக்கப்படுறாங்க. ஆனா நம்ம வீணடிக்கக்கூடிய உணவு பார்த்தோம்னா 55 கிலோவாக இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த உணவு வீணாக்குவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. 1 கிலோ நெல்லை நம்ம எடுக்கிறதுக்கே 2500 லிட்டர் தண்ணி, அதற்கு உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படுது. இப்போ உணவு வீணாக்க கூடாது அப்படிங்கிறத அழுத்தமா சொல்ல வராங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த குப்பை தொட்டிகளில் போடக்கூடிய உணவுகள்ல இருந்து பார்த்தோம்னா மீத்தேன் வாயு அப்படிங்கிறதும் வருது. இதனாலையுமே ஒரு மாசு ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா உணவு வீணாவதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிரியாவில் ஆட்சி மாற்றம், இந்தியாவிற்கு கவனம் தேவை அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதாவது 1970 இருந்தே பார்த்தோம்னா சிரியாவில் நமக்கு பஷர் அல் அசாத் அவங்களுடைய குடும்பம் தான் ஆட்சியில் இருக்காங்க. முன்னாடி பார்த்தோம்னா பஷர் அல் அசாத் அவருடைய தந்தை இருந்திருப்பார். அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு பஷர் அல் அசாத் அவர்களே பார்த்தோம்னா ஆட்சியில் இருந்திருப்பார். அந்த பஷர் அல் அசாத் அவர்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முதல்ல நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பார். அதன் பிறகு பார்த்தோம்னா நிறைய சர்வாதிகார போக்கு அப்படிங்கிறது வந்திருக்கும். 2011ஆம் ஆண்டு நமக்கு பார்த்தோம்னா ஒரு போர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல. அதுல சிரியாவும் பாதிக்கப்படுது. பஷர் அல் ஆசாதுக்கு பார்த்தோம்னா ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் உதவியா இருக்காங்க. இந்த எதிர்ப்பு போராட்ட குழுக்களுக்கு பார்த்தோம்னா அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் இந்த போராட்ட குழுக்களுக்கு உதவியாக களமிறங்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது தொடர்ச்சியா நீடிச்சுட்டே இருந்துச்சு. இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா அந்த சண்டை அப்படிங்கிறது முடிஞ்சு சிரியாவுடைய அதிபர் பஷர் அல் அசாத் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். இப்ப புதுசா முகமது அல் பஷீர் அப்படிங்கிற அவர் தலைமையில ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்காங்க. இன்ட்ரிம் பிரசிடென்ட்டா அவர் வந்திருக்கார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சூழல்ல நமக்கு ஆல்ரெடி இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு லெபனான்ல ஒரு லெபனான் அந்த ஹெஸ்புல்லா அமைப்போட
ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கனால இந்தியா ஒரு சரியான கரெக்டா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு வேற என்ன இந்த கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா? சிரியால இருக்கக்கூடிய இந்தியர்கள், இந்த மாதிரி இந்த கலவரமாக இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்தியர்களையும் சரியா நம்ம மீட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்க சுமூகமான நிலை திரும்புற வரைக்குமே இந்தியர்களை வந்து பார்த்துக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு உயர்கல்வி சேர்க்கை முறையில் தலைகீழ் மாற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நிறைய விதிமுறைகளை வந்து புதிய கல்விக் கொள்கையின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதிமுறைகள்ல பார்த்தோம்னா நிறைய புதுமையான அம்சங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த புதுமையான அம்சங்களை தான் இங்கே பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி ஆண்டு நமக்கு அந்த எஜுகேஷனல் இயர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நம்ம ஒரே எஜுகேஷன் இயர் ஜூன்ல ஆரம்பிச்சு ஏப்ரல்ல முடிஞ்சு போயிடும் இல்லையா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியில் ஆரம்பிச்சு ஜனவரியில ஒரு எஜுகேஷனல் இயர் ஸ்டார்ட் ஆகுது கல்வி ஆண்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட்ல ஒரு எஜுகேஷனல் இயர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 2 பருவத்திலையுமே நமக்கு அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போட்டுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்புல நம்ம எந்த ஒரு பாடம் எடுத்து படிச்சிருந்தாலுமே ஹையர் எஜுகேஷன் காலேஜுக்கு போறப்ப எந்த டிகிரி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ண மாட்டாங்க முன்னாடிலாம். ஆனா இப்போ இதுக்கப்புறமா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணும் அப்படின்னா அதற்கான நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறத எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு நிறைய இடங்கள்ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு யூஜியில் நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம். பிஜி போகிறப்ப வேற ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ யூஜி ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஜி அப்படிங்கிறது ஒரு சம்பந்தமே இல்லாத இன்னொரு கோர்ஸுக்கு போகிறப்ப அந்த கோர்ஸ் நான் எழுதணும் அப்படின்னா அதுக்கும் நான் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது எழுதணும். இந்த மாதிரி நிறைய நுழைவுத் தேர்வுகளை வந்து புகுத்தி இருக்காங்க. இதனால இந்த தனியார் பயிற்சி மையங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கவலையும் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பட்டப்படிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3 வருடங்களும் இருக்கும், 4 வருடங்களும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதுகலை பட்டப்படிப்பு அப்படிங்கிறது 1 வருடமாக இருக்கலாம், 2 வருடமாக இருக்கலாம். இளநிலை முதுகலை இரண்டுமே ஒரே நேரத்தில் பட்டப்படிப்புகளை தேர்வு யூஜி பிஜி ரெண்டுமே ஒரே நேரத்தில் படிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கு ஒரு சில இடங்கள்ல. சரிங்களா? அதான் சொல்ல வராங்க. அடுத்தது தேர்வுகள், மதிப்பீட்டு முறைகள், நேரடியான எழுத்துத் தேர்வு, இணையவழி எழுத்துத் தேர்வு, வாய்மொழி எழுத்துத் தேர்வு என எப்படி வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத அந்த யூனிவர்சிட்டி டிசைட் பண்றதா அப்படிங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இரட்டை பட்டம் அப்படிங்கிறதையும் படிக்கலாம். ஒருத்தர் ஒரே நேரத்தில் 2 டிகிரி அப்படிங்கிறதையும் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரே நேரத்தில் 2 டிகிரி படிக்கிறப்ப 2 கிளாஸஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த அட்டெண்டன்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத